வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட ஒரு சின்ன கிளிப்பிங்கில் பார்த்தீங்க. ஒரு யானை தலைகீழாக கவுந்து கிடக்கு. அதை தூக்குறதுக்கு சில வன ஊழியர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கோவை சரவணம்பட்டியில் வந்த இந்த 3 யானைகளில் ஒரு ஆண் யானை தான் இப்படி கவுந்து கிடந்து மிகவும் ஒரு துன்புறுத்தலான நிலையில் அதை வனத்துறையினர் மீட்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த யானை அந்த குழிக்குள்ள விழுவதற்கும் அந்த வனத்துறையினர் தான் காரணம். ஏன்னா அவங்க நிறைய வண்டியை போட்டு விரட்டிட்டு போறதுல அது பயந்து போய் அந்த குழிக்குள்ள விழுகுது. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஒரு இக்கரை பூலாம்பட்டியில் ஒரு யானை கிணத்துக்குள்ளே இது மாதிரி விழுந்து சாகுது. இந்த பக்கம் நீங்கள் மதுக்கரை பக்கம் வந்தீங்கனாலும் ஒரு யானை இப்படியாக விழுந்துருது. ஒரே மாதிரியான சம்பவங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, நிச்சயமாக இந்தியாவிலே நம்ம ரயில்களில் யானைகள் அடிபடாமல் காக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாதனையை கையில் வச்சுருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த யானை மனித மோதலால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை, காட்டை விட்டு வெளியே வரக்கூடிய இந்த யானைகளை அதை விரட்டுகின்ற வேலையை செய்யும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த வனத்துறைக்கும் காட்டு யானைக்கும் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இதோட மிக முக்கியமான ஒரு கேள்வியே. இந்த வனத்துறையினருக்கு எதனால் இந்த அழுத்தம்னா, காட்டை விட்டு உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், கோவை மற்றும் ஆனைக்கட்டி, கேரளா ஆனைக்கட்டி, அட்டப்பாடின்ற இந்த பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் மிக அதிகமான, அதாவது ஹில் வியூ லேண்டு, ஹில்ஸை ஒட்டியே ஒரு பெரிய பங்களா கட்டம், இப்படி இது தவிர கல்வி நிறுவனங்கள், சாமியார்கள், இப்படி நிறைய பேர் அந்த மலையை ஒட்டி இருக்கிற பகுதியில் ஏற்கனவே நாசப்படுத்துகிறாங்க. இப்போ நாசப்படுத்தினது பார்த்தாம இந்த ரெசார்ட் கம்யூனிட்டி வேறு இப்போ கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி, அந்த கேரளா ஆனைக்கட்டி இந்த பகுதியிலையும் உள்ளே போகிறாங்க. இதுக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுப்பதும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஒருவேளை இந்த சரவணம்பட்டி யானைகளும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அதை சொல்கிறதுக்கு வந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கண்மூடித்தனமாக இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் முதலீடு செய்யாதீங்க, நீங்கள் முதலீடு செய்கிறேன், நீங்கள் காசை கொட்டி இந்த வாங்கக்கூடிய இந்த நிலங்கள்னால நேரடியாக பாதிக்கப்பட போகிறது முதல்ல இந்த வனவிலங்குகள், பழங்குடி மக்கள், இந்த விவசாயிகள் தான். நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பார்த்தோன்னே சம்மந்தப்பட்ட அங்கே பணிபுரியும் அதிகாரிகள் மீது உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனாலும் மனுஷன்றவன் இயற்கையானவன் தான். நீங்கள் நம்ம நார்மல் போலீஸ் எடுத்துட்டாலே 10 பேர் 100 பேர் கூட்டிட்டா ஒரு ஸ்டேஜில் அவங்க லத்தி சார்ஜ் பண்ணுறதுன்றது இயல்பாக நடக்கும். அது மாதிரி தான் வனத்துறையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யானைகள் காட்டில் விட்டு வெளியே வருது, விவசாயிகள் ப்ரெஷர் போடுவாங்க, அங்கே எதுவும் உயிர் சேதமாக ஏறக்கூடாது, பயிர் சேதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கான்ஃப்ளிக்டில் ரைஸ் ஆகும்போது அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு மேலே பொறுமை காக்க முடியாமல் தே வில் சேஸ் ஃபாஸ்ட். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரட்டுவதில்ல, அது ஜீப்பை வச்சு முட்டுறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி கூட்டமாக பெரிய லெவலான லைட்ஸை போடுறது, ட்ரான்ஸ் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். விரட்டும் போது திடீர்னு பள்ளங்களில் விழுகிறதும் பின்னாடி எந்திரிச்சு போய் காட்டுக்குள்ளே செத்தும் போயிடும்.
அப்படி காட்டுக்குள்ளே செத்தோடனே உடனடியாக போய் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த யானைகள் வந்து இதனால தான் வந்து செத்துச்சுன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக ஒரு 1 வீக் கூட அவங்க வெயிட் பண்ணி இந்த மாதிரி இறந்த நிலையில் காணப்பட்டது, அழுகிய நிலையில் காணப்பட்டதுன்னு சொல்லி கூட ஒரு போஸ்ட்மார்ட்டமாக தள்ளி போட வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து இந்த யானைகள் விரட்டுவதற்கு ஏற்படும்ல காயமாகக்கூடிய யானைகள் வந்து காட்டுக்குள்ளே சில சமயங்கள் வெளியே தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற விஷயங்களும் நடப்பதுண்டு. அதனாலையும் சில சமயங்களில் இறக்கறக்கான வாய்ப்புகள் அதிகம். மீடியாவுக்கு தெரிஞ்சு இந்த சமூக ஆர்வலர்களுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் 100ல் ஒரு 3% கூட கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. தொடர்ச்சியாக யானைகள் விரட்டும் போதும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி யானைகளும் இதர வனவிலங்குகளும் பாதிப்புகளை சந்திக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுப்பாக பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஹில் வியூ லேண்டு, ஹில்லுக்குள்ளே லேண்டு, ஹில்லில் ஹவுஸு அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் நம்ப வேணாம். சமீப காலமாக கோவை ஆனைக்கட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோவை ஆனைக்கட்டியிலையும் இது போன்ற நிறைய விளம்பரங்கள், அதே மாதிரி கேரளாவில் ஆனைக்கட்டி அந்த அட்டப்பாடி வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள். தமிழ்நாட்டிலேருந்து போய் இங்கேருந்து போய் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் போய் அங்கே இருக்கிறத வந்து கெடுக்கிறாங்க. உச்சகட்டமாக நேரடியாகவே பழங்குடி மக்களுக்கு இருந்த அந்த நிலங்களையும் வாங்கி கேஸ் அதுன்னு சொல்லி அங்கேயும் இப்போ பிரச்சனை வெடிச்சிட்ருக்கு. அட்டப்பாடி வேலையும் போலாம்பட்டி வேலையும் அமைதியாக இருந்தால் தான் கோவையில் இருக்கக்கூடிய இந்த காடுகள் குறைந்தபட்ச ஒரு அமைதியாக இருக்கும். அது கெட்டு போகிற நிலை இப்போ வந்திருக்கு. சரவணம்பட்டி ஐடி பார்க் வந்த யானைகளுக்கு ஏற்பட்ட இந்த நிலை ஒரு வீடியோ தான். இது மாதிரி நிறைய இருக்குது. மேலும் மேலும் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணலை, இது போன்ற நபர்களுக்கு ஆதரிக்கிறது மூலமாக நீங்கள் பாவத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் ஒரு கருத்து. தயவு செஞ்சு இதற்கு மேலே காட்டு யானைகள் மேலும் வன உயிர்களையும் நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த மாதிரி காரியங்களுக்கு தயவு செய்து ஒருபோதும் ஆதரவு கொடுக்காதீங்க. அப்புறம் கடைசியாக இந்த குழிக்குள்ளே விழுந்த யானை நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னா அதற்கு வந்து வனத்துறையினர் நிச்சயமாக விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். நிறைய கேள்விகள் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். வழக்கமான விசாரணைகளும் விளக்கங்களும் எப்பவும் போல் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். நன்றி நண்பர்களே.